நம்ம கடந்த வாரத்தில் சபைகள் குறித்து, சபைனா என்ன, சபை எதுக்கு தேவை சொல்லி ஒரு 6 காரியங்களை நம்ம பார்த்தோம். அந்த மிச்சம் இருக்கிற 6 காரியங்கள் பார்க்கணும். அதனால் நாம் இன்னைக்கு வாசித்த வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வெளிப்படுத்தின விசேஷங்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். யோவானுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பட்ட பேர் திவ்ய. இந்த பேரை நான் நம்ம சபையில் ஒரு பையனுக்கு வச்சேன். அதே போல் ஒரு அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க திவ்யான்னா இந்து பேர், சில பேர் இன்னும் கேட்டால் மல்லிகானா இந்து பேர், ரோஸ் ஜாஸ்மின்னா கிறிஸ்டின் பேர். ரெண்டும் ஒன்று தாங்க. மல்லிகானா ஜாஸ்மின்னா இங்கிலீஷ், அவ்வளோதான். அது மாதிரி நிறைய பேர் அது மாதிரி சொல்லுவாங்க. திவ்ய வாசகன், திவ்ய வாசகன் யோவான். அவர் முக்கியமாக நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறாரு. ஏன்னா அது வெளிப்படுத்தின விசேஷம். அதாவது வரப்போகிற காலங்களில் நடக்க போகிற காரியங்களை தான் வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வரப்போகிற காலங்களில் நடக்க யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அதில் அவர் 4வது வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தின காரியத்தை யாராவது ஒருத்தர் படிங்களேன். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவர் வருகிறவரும் ஆனவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். பாருங்க, முதல்ல 7 சபை. அது முதல்ல அமெரிக்காவில் இருக்கிற சபை, ஆப்பிரிக்காவில் இருக்கிற சபை, ரஷ்யா சொல்லாம ஆசியா கண்டத்தில் இருக்கிற 7 சபைகள் தான் முக்கியமாக எழுதியிருக்காங்க. நம்ம எங்கே இருக்கோம்? ஆசியா கண்டத்தில் தான் இருக்கிறோம். அப்படியான இந்த வசனம் நமக்கு தான். இந்த ஆசியாவில் இருக்கிற அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு, அந்த யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதினதாவது. அப்போ இந்த 7 சபைகளுக்கு, அந்த 7 சபைகளை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சபை பேர் கிடையாது. அது அந்த பேர் பார்த்தீங்கன்னா சபை பேர்னா சர்தை அப்படின்னு ஒரு பேர், சபை பேர் இல்லை, அது பட்டணத்து பேர். ஆசியாவில் இருக்கிற அந்த நாடு பட்டணத்து பேருக்கு தான் அந்த பேர். இப்போ 11வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாமா? நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இருங்க இருங்க இருங்க. இப்போ முதல்ல தேவன் தன்னை யாருன்னு சொல்றார். நான் அல்பா நான் தான், ஒமேகா முந்தினவர் நான் தான், பிந்தினவர் நான் தான். இது ஆண்டவர் நமக்கு அவர் யாருங்க. அப்புறம் நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும்னு சொல்றாரு. நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள, அது சபைகளின் பேர் இல்லது, பட்டணங்களின் பேர். அந்த பட்டணங்களில் இருக்கிற 7 அனுப்பு என்று விளம்பினது. அல்லேலூயா. இப்போ இந்த நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப முக்கியமாக 7 சபைகளுக்கு ரொம்ப முக்கியப்படுத்தி எழுதுறது. இந்த 7 சபைகளுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம இந்த சபைகள் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கணும். போன வாரம் நான் உங்களுக்கு 6 காரியங்கள் சபையை குறித்து, ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஒருவேளை நீங்கள் எழுதி வச்சிருந்தாலும் எழுதி வச்சிருப்பீங்க. சபை ஒரு மனிதனை ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீர பிரகாரமான வாழ்க்கையில என்று பார்த்தோம். 2வது கிறிஸ்து சபைக்கு தலையாய் கொண்டது திருச்சபை அப்படின்னு பார்த்தோம். கிறிஸ்துவை
இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டது திருசபை அப்படின்னு பார்த்தோம். சத்தியத்துக்கு தூணாய் இருக்கிறது, இந்த ஆதாரமாய் இருக்கிறது இந்த திரு பார்த்தோம். நான்காவது கீழ்ப்படிதல் உள்ள திருசபையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். கீழ்ப்படிதல் இருக்க சபைனா அது கீழ்ப்படிதல் இருக்கணும். ஒருத்தர் நான் என்ன கேட்கறது இல்லாமல் கர்த்தர் யாரை கொண்டு பேசினாலும் அதை அப்படியே கீழ்ப்படிணும். பாருங்க, கழுதையை கொண்டு பேசினார், கோபமாக வந்துடுச்சு. கழுதை பேசுறதுக்கு நான் வளர்க்குற கழுதை என்கிட்ட என்ன ஏன் அடிக்கிறேன்னு கேட்டுச்சுன்னா எவ்வளோ கோபம் வரும். அந்த இவருக்கு நம்ம பிள்ளை அவ்வளோ கோபம் வந்துச்சு, பட்டையை மட்டும் கத்துருவினார். அப்புறமா தான் அது அப்புறம் தான் அவர் தேவதூதனை பார்த்தார். தூதனை பார்க்க வைக்கிறதுக்கு கூட தேவன் கழுதியை கொண்டு பேச வைப்பார், மிருகங்களை கொண்டு அவர் நம்ம கிட்ட பேச வைப்பார். குரங்க புலியா சிங்கமானு பார்க்க தேவையில்லை, அது பேசினா ஆண்டவர் தேவ பார்க்க வைக்கிறதுக்காக பேசுதுன்னு. ஐந்தாவது மகிமையுள்ள திருசபையாக, மகிமையுள்ளதான திருசபை. அதாவது என்ன சொன்னா, பரிசுத்தம் மகிமையுள்ளது இருக்கிற திருசபை அப்படின்னு பார்த்தோம். ஆறாவது இந்த சபை தேவனுக்கு சொந்தமானது. வேற யாருக்குன்னா சொந்தம் நினைக்கிறீங்களா? இல்லை, சொந்தம் கிடையாது. இந்த கட்டடம் ஒன்னா காலத்துக்கு, ஆனா சபை தானே கட்டடம் வேற. இதுக்குள்ள இருக்கிற நமக்கு பேர் சபை, இந்த கட்டடத்துக்கு கட்டடம்னு பேரு. இப்போ நம்ம ஆராதிச்சுன்னு சொல்றோம், இல்லைன்னா இதுக்கு ஒரு ரைஸ் மில் வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன், இதுக்கு சபைன்னு சொல்லுவாங்களா ரைஸ் மில் சொல்லுவாங்களா? அதுக்குள்ள இருக்கிற சபை பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற இடம், ஒன்று இணைந்து கூடி ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இடம் தான் சபைன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம ஏழாவதாக நம்ம பார்க்க போற விஷயம், முதலானது ஏழாவது, இன்றைக்கு நமக்கு அது முதலானது. வசனத்தையும் 11வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள். வசனத்தில் அந்த 7 சபைகள், 7 பட்டணங்கள்ல இருக்கிற சபைகள் இருக்கிற 7 பட்டணங்கள் பேரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபைகளுக்கு நீ எழுதி சொல்ல வேண்டியது அப்படின்னா பார்த்தீங்கன்னா எழுத சொல்லிப்பாருன்னா, கடைசியில அவருக்கு தரிசனம் ஆவார். இவருக்கு நம்ம யோவானுக்கு தரிசனம் நாள்ல அவர் ஆவிக்குள்ள ஆவார். எக்கால சத்தம் போல பின்னால கேட்டு திரும்பி பார்ப்பாரு. நிலைய அங்க வீட்டு இருக்கிற தேவகுமாரனை பார்ப்பாரு. அவர் தலை வெண்பஞ்சி போல் இருந்தது, கண் ஜுவாலிக்கிற அக்கினி போல இருந்தது, முகம் சூரியனை போல பிரகாசித்தது. பார்த்த உடனே அவர் செத்தவனை போல் விழுந்து விட்டார். வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அப்படி சொல்றாரு. அப்புறமா தான் சொல்றாரு, இதை அவர் பார்த்த இந்த காட்சியை 7 பட்டணங்கள் உள்ள சபைகளுக்கு எழுதி அனுப்பு. அது முக்கியமா அப்படின்னா ஆமா முக்கியம் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது சங்கீதம் 5வது வசனம். மறுபடியும் ஒரு ரெல்லி சொல்லலாமா? இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். அடுத்து சொல்றாரு, பரிசுத்த சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். இப்போ என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாமா? பரிசுத்தவான்கள் சபை சொல்றதா, தேவனுடைய உண்மை விளங்க வைக்கிற சபைன்னு சொல்றதா?
உண்மையை விளங்க வைக்கிற சபை, தேவனுடைய உண்மை வெளிப்படுத்துகிற. எங்க போனாலும் இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க தெரிந்து கொள்ளவே முடியாது. ஏன் நிறைய நிறைய நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 33 கோடி தேவர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. அப்புறம் அவ்வளோ எக்கச்சக்கமான தெய்வங்கள் உண்டு. ஆனாவே ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முந்திய காலத்தில் பிதாவாய், மத்திய காலத்தில் இயேசுவாய் இருந்தார், இந்த காலத்தில் பரிசுத்தாவியாய் இருக்கிறார். அவ்வளவுதான். காலத்தில் முந்தினவராய் இருந்தார்ல, முந்தின காலத்தில் அவரு இருந்தார். மத்திய காலத்தில் நம்முடைய அப்போஸ்தலர்கள் காலத்தில் அவரு இயேசு கிறிஸ்துவாய் இருந்தார். நம்ம காலத்தில் பரிசுத்தாவியாய் இருக்கிறார். நிறைய பேர் தேவன் இல்லாம, தயவு செய்து இயேசு உங்களுக்குள்ள பெற்றுக்கொள்ளுங்க, பிடித்துக் கொள்ளுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, யெகோவா காலத்தில் யெகோவாவை தேவன் பிதாவேன்னு ஏற்றுக்கொண்டாங்க. மத்திய அப்போஸ்தலர்கள் காலத்தில் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிட்டாங்க. பேதுருவை கேட்கிறாரு, எல்லா சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு. ஒருத்தர் யோவான்னு சொல்றாங்க, ஒருத்தர் இவன் சொல்றாங்க, ஒருத்தர் அவன் சொல்றான். சொல்றீங்க, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆகிய கிறிஸ்து என்று சொல்ற. உடனே அவர் சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ரகசியம். இந்த இயேசுவை அறிவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இயேசுவை அறிவது, முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எப்பொருள் யார் யார் வாய் சொல் கேட்பிடும் பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிதல்ல, அறிவு. மெய் கிறிஸ்துவை அடைவதுதான், பெற்றுக்கொள்வதுதான் அறிவு. மற்றபடி அறிவில்லை. இயேசுவை அறிந்து கொள்வது மெய் கொள்வது, மெய்ப்பொருளை அறிந்து கொள்வது அறிவு. அப்ப நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா, சபை அப்படின்னு தேவனுடைய உண்மை வெளிப்படும், தேவனுடைய உண்மை தன்மை. சில பேர் பாத்தீங்கன்னா சபையில பிரசங்கம் பண்ணாங்கன்னா, நேற்றுக்கு சென்னைக்கு போனேன், ஒரு வீட்டை கண்டேன், அங்கே கர்த்தர் என்னை போக சொன்னார், நான் அங்கே போனேன், என்னை ஊழியக்காரர் என்று வரவேற்றார்கள், நல்ல சாப்பாடு கொடுத்தார்கள், நல்ல காணிக்கை கொடுத்தார்கள், நான் ஜெபம் பண்ணி விட்டு வந்தேன். இதுல என்ன ஆண்டவர் பத்தி சொல்ல விரும்புற? நீ சோறு போட்டாங்க, இதான் நீ ஆண்டவரை பத்தி சொல்றியா அப்படின்னா அதுதான் தப்பு. என்னன்னா, வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவன் யார், வேதத்திலே தேவன் யார் என்று சொல்லணும். சபையிலே தேவன் யார்? சபை எதற்கு? சபை என்னத்திற்கு? உண்மையை வெளிப்படுத்த, விவரிக்கிறதற்கு, விளக்கு பண்ணுவதற்கு, வெளிப்படுத்த. தேவனுடைய உண்மை எங்க இருக்குது அப்படின்னா சபையில தான். சபை இருக்கு, சபைக்கு போனாதான் தெரியும். நானும் 2-3 வாரம் போய் பார்த்தேன். என்ன கண்டுபிடிச்சிடுவ? 40 வருஷமா முன்னாலேயே இன்னும் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. இயேசுவின் அன்பை அகலம் அதை அறிந்து கொள்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு வந்துச்சுன்னா நாம ஆல்ரெடி சீட்டு வாங்கி போயின்னு இருக்க வேண்டியதுதான் மோட்சத்துக்கு, பரலோகத்துக்கு. இங்க நமக்கு வேலை. அவரை அறிகிற அறிவு ஒவ்வொரு நாளும் நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான். இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்து இவ்வளவு அறிந்தேன், விட கொஞ்சம் அதிகமாய் அறிவேன். நாளைக்கு 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 ஒவ்வொரு நாளும் இயேசுவை அறிகிற வளர வேண்டும். சபையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, சபையில போனா ஒரு உபதேசம் பண்ணாங்க, என்னமோ சொன்னாங்க,
பரலோகம்னு சொன்னாங்க, நரகம்னு சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க. எல்லாம் சொன்ன பிறகு இயேசுவை சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க? அவர் உண்மை விளங்கும்னு சொன்னாங்க. ஆமென். அப்போ சபைக்கு போனாதாங்க உண்மையுள்ள தெய்வம் என்பதை கொள்ள முடியும். பாருங்க, 2000 ஆண்டுகள் இயேசுவை எத்தனையோ எத்தனையோ மகான்கள் வந்தாங்க, எத்தனையோ சாமியார்கள் தோன்றினாங்க. இயேசு கிறிஸ்து காலத்திலேயே எத்தனையோ பேர் உருவாகினாங்க. அந்த கமாலியேல் ஒரு படித்த அதிக மேதை, படித்த மாமேதை, அவர் சொல்லுவார், அவர் சீஷர்களை, அப்போஸ்தலர்களை, சீஷர்களை பிடிச்சி அவர் சொல்லுவார், சரியில்லை, இது மனுஷனால உண்டாயிருந்தா ஒன்றும் பண்ண வேணாம், அந்த மனுஷன் போன உடனே அதுவும் போயிடும். இது தேவனால் உண்டாயிரு சொல்லுவார், நீங்க தேவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். அப்பதான் அவரை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. கூட இந்த சீஷரையும் கூட விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்க போங்க, இயேசுவை பத்தி மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னாங்க. அவங்க அதை சொல்றதான் அவங்களுடைய நினைப்பாவே இருந்துச்சு. அவ இயேசுவை பத்தி சொன்னாங்க. இப்போ நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இது இந்த சபை தேவனாக்கப்பட்டது. அது ஏன் உண்டாக்கப்பட்டது? தேவனுடைய உண்மையை விளங்க வைப்பதற்காக. அல்லேலூயா. தேவனுடைய உண்மை சபையிலே விளங்கும். அடுத்தது இரண்டாவது, மூன்றாவது வசனம், 5வது வசனம், 1:5, சங்கீதம் 1:5. இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே மனப்பாடமா தெரியும். ஆமா தானே? சொல்லலாம் அப்படியே. ஃபர்ஸ்ட்ல இருந்து, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவி நில்லாமல், பரிசுத்தருடைய உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிவுதிர் மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காற்று பறக்கடிக்கும். அது வரல முடிச்சுட்டு அவசரபடியால், இதெல்லாம் இந்த 3 சம்பவங்கள் நடக்க இருக்கிறபடியால் என்ன சொல்ற, துன்மார்கள் நிலைத்திருப்பதில்லை. கவனிங்க, துன்மார்கர் நியாய தீர்ப்பிலே இருப்பதில்லை. பாவிகள் சபையிலே நிலை நிற்பது. சபை யாருடையது என்று சொன்னா, துன்மார்கருடையது கிடையாது, பாவிகளுடையதும் கிடையாது. அப்ப யாருடையது? யாரு? நீங்களா? ஆமாதான், நீதிமான்கள். அல்லேலூயா. எப்படிங்க நீங்க நீதிமான் ஆனீங்க? எப்படி நீதிமான் ஆனீங்க? இது கூட தெரியல. சிம்பிளா ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். சாதாரண வசனம். நீதிமானாக விளங்கப்பட்டான். ஓகேவா? அப்போ அவன் நீதிமானா? எப்படி நீதிமான்? நீங்க நீதிமானா? எப்படி நீதிமான்? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த தோமா பார்த்ததுனால அவர் சொன்னாரு, ஏய் தோமா, நீ என்ன பார்த்ததுனால விசுவாசிக்கிற, பார்க்காமலே இவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, அப்ப நாம நீதிமான் தானே? இந்த நீதிமான்களுடைய சபை, இது நீதிமான்களுடைய சபை சொன்னா பாவி நிலை நிற்க முடியாது இருக்கும். பாவி ஒருத்தன் கூட வரவான், அவனை ஒன்னும் தடுக்க முடியாது, ஆனா நிலை நிற்க மாட்டான். துன்மார்க்கம் வருவான்,
ஆனா நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவன் நிலை நிற்க மாட்டான். அவன் வந்து எப்படி, ஆனா நீதிமான்கள் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் தேவனுடைய நிலைத்திருப்பார்கள். இப்போ யார் அந்த நீதிமான்? நாம தான். அல்லேலூயா. ஒரு பக்தன் அழகா பண்ண, நீதிமான் நான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான், ரத்தத்தாலே இயேசுவின் கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. ஓகேவா? இப்போ நீ சபை நீதிமான் சபை தானே? அது நீதிமானு நம்புறது உண்மைன்னா இது நீதிமான். நீங்க நீதிமானா இல்லையா அப்படின்னு டவுட் வந்துன்னா இது துன்மார்க்கருடைய சபை, இல்லைன்னா பாவி. உங்களுக்கு அந்த டவுட் வரக்கூடாது. ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். அப்ப நாமளும் அதுதான், அந்த ஆண்டவரே விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசம். மூன்றாவது அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40 வசனம். 2:47. தேவன் ஜனங்கள் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் அல்லேலூயா சொல்லமா. இப்போ மூன்றாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். நீங்க தேவனை துதிக்கிறீங்களா? ஜனங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து நல்லவங்க நல்ல அப்படின்னு சொல்றாங்களா? சொல்லணும். இதுவரையில யாரும் சொல்லலைன்னா ஜனங்களிடத்துல ஐயோ அதுவா, இது ஏன் தான் கோயிலுக்கு போகுதுன்னே தெரியல, இது ஆனா ஒரு பைபிள் சிடுக்கிட்டு போகுது, இதெல்லாம் போய் அந்த கோவில் பேரை கெடுக்க தான் போகுது அப்படின்னு ஆகும்பா, இன்னைக்கு நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். மனுஷரிடத்துல இரக்கம் பெறணும். நான் சொல்லுங்க, தேவனை துதிக்கணும். ஓகேவா? முடிஞ்சிச்சா? அது செய்றீங்களா? வீட்டில் இன்னைக்கு எத்தனை பேர்? அப்போ ஒரு 4-5 பேர் கரெக்டா தூக்கிட்டாங்க. மிச்ச பேர்லாம் ஐயோ இப்படி இன்னைக்கு கேட்பாரு, நேரமாவது உட்காந்து எழுந்து உட்காந்தாது வந்துட்டு இருப்பனே அப்படின்னு யோசிக்கிறீங்க. சரிம்மா, நீ தேவன் ஒரே அடையாளம். எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், வெளிநாட்டில் இருக்கான்ல, நியூசிலாந்தில், பைபிள் படிக்கிறியாடா? படிக்கிறேன்பா. படிக்கிறியாடா? போகிறேன்பா. ஜபம் பண்ணுறியாடான்னு கேட்டேன். பண்ணுறோம்பா அப்படின்னா. என்ன தெரியுமா சொன்னேன்? உனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்குன்னா நீ வாசிக்கிற வேதம் தாண்டா அப்படின்னு. உன் கூட அவர் பேசுறாரு, இடைப்படுறனா 1 வேதம் வாசிக்கணும், 2 ஜெபம் பண்ணணும். இது 2ம் இல்லைன்னா உனக்கும் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீ யாரோ அவர் யாரோ தான் உனக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கு. நீ ஜெபம் பண்றால் தான் உனக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கு. இல்லைன்னா நீ யாரோ அவர் யாரோ. இப்ப நீங்க உங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கா? என்ன பண்ணீங்க? பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, அதனால நிச்சயமா உங்களுக்கு அவருக்கும் சம்பந்தம் உண்டு. ஆமென். ஏக சம்பந்தம். ஆமென். ஏக சம்பந்தம் உண்டு. அப்போ என்ன செய்? தேவனை துதிக்கணும். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். வேணும்னே உங்க மேல மண்ணை வாரி தூத்துவாங்க, நீங்க கவலைப்பட வேணாம்.
நம்ம இதை கொடுங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க யாரையுமே வாழ்த்த மாட்டாங்க. அவங்க அவங்கள மட்டும் வாழ்த்திக்குவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஒன்னே ஒண்ணு, ஜனங்களிடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும், தயவு போறாங்க, அவங்க குடும்பத்தை நடத்துறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கப்பா, யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது. அதுதாங்க உண்மையான தயவு. தயவு பெற்று இருக்க வேண்டும். அடுத்தது, அப்படிலாம் படுவீங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே வந்தார். அல்லேலூயா சொல்லமா? ரட்சிக்கப்பட்டவங்களை சபையில சேர்க்கணும். வெரி குட், நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லி விடலாமே. வந்து சபையில சேர்க்கிறார் அவர் கொண்டாந்து அப்படின்னா, இங்க தாங்க நீங்க முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நீங்க 40 வருஷத்துக்கு முன்ன ஒரு பாட்டு வந்துச்சு, ரொம்ப ஃபேமஸ். அப்ப பாட்டு, அந்த பாட்டு, இது வண்டி இப்ப புறப்பட போகுது வண்டி, வண்டி ஓட்டுனர் வண்டி நடத்துனர் இயேசுவானவர், புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி. அது மியூசிக் வந்து ட்ரெயின் கொடுக்குறோம்ல, மியூசிக், அது பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க நெட் இதில் தேடி பார்த்து இருந்துச்சுன்னா கேட்டு பாருங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாட்டு. புறப்பட போகுது வண்டி, இப்போ புறப்பட போகுது வண்டி. அந்த வண்டி ஓட்டுறது ஆவியானவர், நடத்துனர், அதாவது கண்டக்டர் யாரு? டிரைவரு ஆவியானவர், கண்டக்டர் இயேசுவானவர். இன்னும் விசில் அடித்தா நிக்காம. இப்போ இந்த வண்டி இப்போ அது எங்க இருக்குதுன்னு சொன்னா, அதுதான் இது. இந்த சபையில இது எங்க போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, பரலோகம் போறதுக்கு ரெடி ஆகி. இந்த வண்டியை பரலோகம் ஓட்டிக்கிட்டு போனோம்னா யார் ஓட்டிக்கிட்டு போனோம்? அவரு. இதை யார் வெளியே தள்ளணும்னு யார் சர்ச்சுக்கு முடிவு பண்ணணும்? பண்ணணும். அதுதான் டிக்கெட்டு கொடுக்குற ஒரு கண்டக்டர் இயேசுநாதர், வண்டியை நிக்காம ஆவியானவர். இந்த முக்கியமா ஆவியானவர் உங்களுக்கு, நீங்க இந்த அதாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம அல்லது பெற்று இருக்க வேண்டும். நீங்க ரொம்ப முக்கியமா, நிறைய பேர் இன்னைக்கு ஆவியானவர் இல்லாம இருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்றேன், நான் பெற்றவங்களை நான் சொல்லவில்லை, ஆவியானவரை தரித்து கொண்ட ஆவி இல்லாதவர்களை, அபிஷேகம் ஆவியின் வல்லமை பெறாதவர்களுக்கு ஏன் தெரியுமா? நீ என்ன பக்தியா இருக்கலாம், உன் சொத்தையே எழுதி கொடுத்து, உன் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்திருக்கலாம், பரிசுத்த ஆவி பெறலன்னா மாட்டேன். அடா பாவி, இதுக்கு அத்தனை வருஷமா நான் சர்ச்சுக்கு வந்தேன். நீ சர்ச்சுக்கு வந்தது ஆண்டவருடைய உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவர் சொல்லி கொடுக்கிற சத்தியத்தை நடக்கணும். ஆவி ஓட்டுறாரு வண்டிக்கு, இந்த வண்டி சபைக்கு டிரைவரா இருக்கிறாரு, இந்த சபைக்கு சீட்டு கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஞானசானம் பேத்துட்ட, ஓகே. இப்ப நீ பரலோகத்துக்கு போய் ஏத்திக்கிட்டு போனா வண்டி ஆவியானவர் வேணும். அது இல்லாம நீ எப்படி பரலோகம் போவ? அப்படியே நானே பண்ணி கையை அடிச்சு கிடிச்சு போயிடுவேங்க அப்படின்னு நினைச்சிக்கினா, தனித்தனியா யாரும் பரலோகம் போக முடியும். சபை சபையாகத்தான் பரலோகம் போக முடியும். அதுதான் வசனம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் அனுதினம் டெய்லி சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இது சீக்கிரமாய் பரலோகத்தை நோக்கி. அல்லேலூயா. இந்த வண்டி புறப்பட தயாரா இருக்கு. அப்போ நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்க, ஓகே. அப்புறம் விசா, அந்த வண்டி ஓட்டுறவர்கிட்ட அவர் எடுக்கணும்னா அவர் வண்டி ஓட்டினா தானே. அப்ப யாரு வந்து வண்டி எடுக்கணும்? பரிசுத்த ஆவி வந்து வண்டி எடுக்கணுங்க. வண்டி
தீட்டு கொடுத்துட்டாரு, ஏசுனார் சீட்டு கொடுத்துட்டாரு, ரட்சி பஸ்ஸில் ஏற்றிட்டாரு. ஏற்றிட்டவர் நம்மளை பரிசுத்தாவியானவர் வண்டி எடுத்ததான், டிரைவர் வந்து வண்டி எடுத்தாங்க போக முடியும். கண்டக்டர் ஏறி உட்காந்துன்னு விசில் அடிக்கிறாரு, உஷிட்டு அடிச்சுக்கிறாரு, வண்டி போக மாட்டேங்குது. போய் பார்த்தா அங்கே டிரைவரை காணும். அப்போ டிரைவர் உன் வாழ்க்கையில் வரணுங்க, அவர் தாங்க பரிசுத்தாவியானவர். அல்ல, நிறைய பேர் நான் சரி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, அது ரொம்ப கஷ்டமானா இல்லைங்க, கூப்பிட்டா இயேசு வருவார். வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் பாட்டு கூட இல்லை, அந்த பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்வே, அவள் பல கரம். நான் பாட்டி விட்டு எடுத்து விட்டா நீங்க என்னை விட மக்காக்குறீங்க. சரி, அந்த வாஞ்சையோட என்மேல் கிருபையா இறங்கும் என்று சொன்னா, அந்த நேரத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? கையை தட்டுறதுலயே கவனமா, பாட்டு பாடுறதுலயே கவனம் சொல்ற கேட்டுக்குங்க. நீங்க உங்க மாம்சம், உங்க சரீரம் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், உங்க இயேசுவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க இயேசுவை நோக்கி பார்க்க, நீங்க கவனிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பொறுமையா அந்த பெந்தகோஸ்தே என்னும் நாள் எல்லாம் ஒருமனப்பட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு இடத்துல கூடி வந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜெப சத்தம், கூடின சத்தம், ஒன்று மூடின முழக்கத்தின் சத்தம் பட்ட பொழுது மேல இருந்து ஒருத்தர் இறங்கி வராருங்க. அவர் தாங்க பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தாரு. நான் உன்னை நிரப்ப வல்லவர், உன்னை நிரப்ப. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பெந்தகோஸ்தே நாள்ல அந்த 120 பேர் என்ன இல்ல வேற என்னன்னா எதனா பண்ண மாதிரி எதனா ஒன்றும் கிடையாது. ஆனா வாஞ்சையோ எதிர்பார்ப்போடு கூடியிருந்தாங்க. நடந்துச்சு. நாம அந்த நோக்கத்தோடு வரணும். என்னால கையெல்லாம் இப்படி தட்ட முடியாது, இப்படித்தான் தட்டுவேன். வந்து கிடக்கு. எத்தனை வருஷமா பட்னியாகிற? அப்படி ஒரு கேடுகட்ட பட்னி தேவையா? துதிக்காத இந்த சரீரம் தேவையா? ஆண்டவரை இந்த உபவாசம் உனக்கு தேவையா? ஏன் உடல் பொருள் ஆவி தேவனுக்காகத்தானே தவிர சோர்ந்து சொங்கி போய் உட்காருவதற்காக அல்ல. அல்லேலூயா. என் சரீரம் தேவனை துதிக்க வேண்டும், என் ஆத்துமா தேவனை துதிக்க வேண்டும். அதுக்காகத்தான் நான் தேவனை துதிப்பதற்காகத்தான் நான். அது இல்லாத நாங்க என்ன பிரதர், என்ன சிஸ்டர் இப்படி இருக்கீங்க, என்ன பிரதர் இப்படி இருக்கீங்க, எதுக்கு இந்த உபவாசம்? இவனை யார் இப்படி வழிகட்டாம வந்து உபவாசம் இருந்து அப்படி சேரக்கூடிய இடத்துல உட்கார சொன்னாங்க? ஒண்ணு நல்ல ஜெபம் பண்ணு, ஆவியில நெறி வல்லமையா ஜெபம் பண்ணு, எழட்டும், ஆவியானவர் கிருபையா மேல பொழியட்டும். ஐயோ, உபவாசம் இருந்தா அதெல்லாம் இறங்க மாட்டேன், வேஷம் போடுறேன். உபவாசமா நான் அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரமா 15 படிச்சு பாருங்க. சரியா ஞாபகம் இல்லை, நீங்க சொல்ல போறத நான் பார்க்க போறேன். இப்ப படிங்க. நீயோ அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படும்படியாக காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக தலைக்கு எண்ணெய் பூசு, முகத்தை கழு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் வெளியரங்கமாய் உனக்கு பல தட்டி
சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வசனத்தை நீங்க படிச்சது உண்மைன்னா அப்படியே கவனிங்க. நீ உன்னுடைய உபவாசம் அவருக்கு தான் தெரியணுமே தவிர, இங்க பாவம் ஐயா ரொம்ப உபவாசமாகிறாரு அப்படின்னு நீங்க பார்த்து எனக்கு சர்டிபிகேட் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறவர் அவராகத்தான் இருக்க வேண்டும். நீங்க உபவாசம் இருக்கிறதுக்கு அவர் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப கவனிச்சு பாருங்களேன், உபவாசம் இருக்கும்போது மாயக்காரரை போல, அவங்க யாரு? அவங்க பேர் என்ன சொல்லுங்க? இன்னும் வேற எதனா சொல்ல முடியுமா? ஏமாத்தல்காரு. அப்புறம் இன்னும் கூட ஒரு வார்த்தை எதிர சொல்லலாம். நல்லா நடிக்கிறாடாவ இவன் சொல்லுவாங்கல்ல, அவதான் அப்படியே சூப்பரா நடிப்பேன். இப்ப நடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால திடீர்னு அழ முடியும் வரும். யாருன்னா மனசுக்கு வேதனையா நந்ததான் உடனே இந்த சீன் அழுகுற சீன்பா அழுனா அழுவாங்க. டக்குன்னு கண்ணில் தண்ணி தாரதாரியா விடும். அப்படியே இங்கிருந்து அப்படியே உடஞ்சி போய் வரும். ஏன்னா அது நடிப்பு. அது நடிப்பு. யாரும் நடிகராக வேண்டாங்க. அந்த நீங்க எல்லாம் உண்மையா இருக்குங்க. அல்லேலூயா. நீங்க நீங்களாவே இருங்க, வேணாங்க. இப்ப இந்த வசனத்தை படிக்கலாம். நீயோ வசிக்கும் பொழுது மனுஷருக்கு காணப்படும்படி அந்தரங்கத்தில் இருக்கிற மறைவாய் இருக்கிற பிதாவுக்கு இருங்க. எத்தனை பேர் என்ன பூசி வந்தீங்க? அது வரணும். அந்த எண்ணெய சொல்லலைங்க, பரிசுத்தம். அல்லேலூயா. பார்த்தா நான் ஒரு நாள் கூட எண்ணெய் வச்சுட்டு வந்தது கிடையாது. என் தலைக்கு எப்பனா எண்ணெய் வச்சுக்கிறேன்னா இருக்கவே முடியாது. குளிக்கிறதுக்கு முன்ன கொஞ்சம் எண்ணெய் வைப்பேன், மற்றபடி எண்ணெய் வச்சதே கிடையாது. அந்த எண்ணெயை சொல்லலை, பரிசுத்தாவி அபிஷேகம். இந்த பரிசுத்தாவி உன் தலைக்கு எண்ணெய் பூசு. எண்ணெய் பூசுனா பரிசுத்தாவியால உன் தலை அபிஷேகம் பண்ணு. அப்புறம் முகத்தை கழுவுங்க. மூஞ்ச கழுவுனீங்களா? நல்லா குளிச்சுட்டு வந்துக்கிறோம், மூஞ்ச கழுவுனியான்னு கேட்குறேன். கத்தி நினைச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்ல, மூஞ்சிங்கிறது தாங்க நமக்கு அடையாளம். முகத்தை மறைச்சிட்டு வந்து நான் நின்றுன்னு வச்சுக்கலாம், ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு நான் மூஞ்ச மூடிக்கின்னு பேசாமல் வந்து வேற ட்ரெஸ்ஸு மாற்றிக்கின்னு வேற ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுக்கின்னு என் மூஞ்ச மூடிட்டு நான் இங்கே வந்து நின்னா என்னை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா டோட்டலாக நான் மாறி இருப்பேன். அது நான் இப்போ எனக்கு ஐடென்டிட்டி எது? இப்போ உங்களுக்கு ஐடென்டிட்டி எது? முகம்தான். உங்கள் ஆதார் கார்டில் உடம்பு ஐடென்டிட்டி வச்சிருக்காங்களா? கால ஐடென்டிட்டி வச்சிருக்காங்களா? இந்த மார்பை இந்த உடலை ஐடென்டிட்டி வச்சிருக்காங்களா? முகம்தான். அது கூட அது கருப்பா இருக்கும், அது வேற, அது நமக்கு தேவையில்லை. அந்த முகம்தாங்க ஒரு அடையாளம். அதுதாங்க. இப்ப சொல்லுங்க, அந்த யாருங்கிற முகத்தை கழுவு. கழுவுனா சுத்தமான பரிசுத்தப்படுத்து. நீ யாருன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். நான் யாருன்னு மட்டும்தான் தெரியும். உங்க முன்ன அப்படியே ஹாஹா ஓஹோ ஏஹேன்றலாம் பார்த்து பக்கத்துல இருந்து சொல்லுவாரு, டேய் பெரிய நடிகண்டா என்னமா சொல்லி தலைமையிலே ஒரு போடு போடுவார். அப்பதான் தெரியும் நான் நடிக்கிறது. அப்ப மாட்டிக்குவோம் அவர்கிட்ட. அதுதான் நான் யாருங்கிற அந்த ஐடென்டிட்டி. முகத்தை கழுவு சொல்றாரு. என்னை பரிசுத்தப்படுத்திக்கணும். என்ன தலைக்கு என் தலைமையில வரணும், நான் பரிசுத்தப்படுத்தணும். அதுதான் அல்லேலூயா. ஆமா, அப்படியே
வளைஞ்சி குடிஞ்சி அப்படியே சோர்ந்து தலையை தூக்கி ரெண்டு காலும் சந்தில உள்ள விட்டுக்குன்னு உபவாசம். உபவாசம்னா தேவனை மகிமைப்படுத்தக்கூடியது. உன் சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துவதுதான் உபவாசம். உபவாசம் சொன்ன அப்படியே கை தட்டுவாங்க, ஐயா உபவாசையா நல்லா சாப்பிடாதுக்கிறவங்க மாதிரி உபவாசமா. ஒருவே நல்ல உசுரா இருந்தா 40 நாளைக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க சாப்பிடாமலே. ஆமா தானே, உண்மைங்க இது. ஏன்னா நானும் உங்களை கூட தானே வேற எங்கேயும் அப்படியே வானத்துல வாழ்ந்தா தானே தெரியாது எனக்கு. நானும் உங்களை போல தான் வாழ்றேன், எனக்கும் தெரியும் இல்ல. ஆகினால எதுக்குன்னா மற்றவங்களுக்கு முன்ன நான் அது சொல்றதுக்கு இல்ல, என்னுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக. நீங்க இன்னொரு வசனத்துக்கு படிச்சுக்கிட்டா தெரியும் உபவாசம் எதுக்கு அப்படின்னு எழுதி 58:8 பாருங்க. 58:6-8 பாருங்க. அந்த முன் வசனம், அதுக்கு முன் வசனம். எந்த வசனம் அது? 3வது வசனம். 58 3வது வசனம். நாங்களா நீங்களா? நாங்கள் நீர் இருக்கிறது என்ன? ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது அறியாமல் இருக்கிறது என்ன? நீங்கள் உபவாசிக்க நாள்ல என்னென்ன பண்ணணும்னு சொல்றாரு. உபவாசிக்கும் நாளிலே உங்க இஷ்டப்படி, உங்க இச்சையின்படி, உங்க ஆசையின்படி, உங்களுப்படி, உங்க விருப்பப்படி நடக்க, உங்க வேலைகளை எல்லாம் செய்யக்கூடாது. வழக்குக்கும் துஷ்டத்தனத்திற்கும் கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிங்க. ஒருத்தனை கூட சண்டை அவன் அப்படியே முறிஞ்சு போயிடணும்னு உபவாசம் பண்றங்க. எனக்கு அந்த கேஸ்ல நியாயம் இருக்குதோ இல்லையோ நான் தான் ஜெயிக்கணுங்க, அதுக்காக உபவாசம் இருக்கிறேங்க. நிச்சயமா சொல்றேன், அப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படாது. அப்படிப்பட்ட தேவன் கேட்கவே மாட்டார், அங்கீகரிக்கவே மாட்டார். சரி, அப்புறம் படிங்க. கூக்குரலை உயரத்திலே பண்ணும்படியால் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாது இருக்கு. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி போல ரெட்டிலும் சாம்பலிலும் படு எனக்கு பிரியமான உபவாச நாள் என்று நினை. இதையா உபவாச நாள்? இதுவா கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று என்ன உபவாசம்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியில் பிணையல்களை உடைக்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், சகலை உடைக்கிறதும், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டு சிறுமைப்பட்டவனை எடுத்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், மாணவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ. இதுதான் உபவாசம். மறுபடியும் அந்த லிஸ்டை எழுதி வச்சுக்கோங்க. உபவாசம் அப்படி எழுதிக்கங்க. கடைசியில ஒன்னு சொல்லி முடிப்பார், மாணவனுக்கு உன்னை ஒழிக்காமல். அண்ணன் தம்பி, ஆமாங்க, உங்க பொண்டாட்டி, அவங்களுக்கு உங்களை மறைக்காதீங்க, ஒழிக்காதீங்க. தேடுறதுக்கு கஷ்டமா போடும். உன் பொண்டாட்டி உன் புருஷனுக்கு உன்ன மறைக்காது. அவன் பொண்டாட்டி பத்தி ஒருத்தர் சொல்றாரு, என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு. உங்க அதே போல பொண்டாட்டி
நீங்க சொல்லணும். அங்க ஒரு பொண்ணை கூட சிரிச்சு சிரிச்சு அப்படி பேசுது. நீங்க என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கணுங்க. அதுதாங்க மாம்சமானவனுக்கு ஒலிக்காம இருக்க. அல்லேலூயா. அப்படி முடியுமா? முடிக்கணும். இந்த முடி. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. இதுதான் உபவாசம். சில பேர் உபவாசம் பண்ற. ஏன் அப்படின்னா தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களை டெய்லி 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 சபையில சேர்க்கிறார். சபை எதுக்குன்னா ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையிலே சேர்க்கப்படுவதற்கு. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்க்கிற தேவனுடைய திருசபை. அடுத்தது நான்காவது சங்கீதம் 1. ஆமென். அதை சொல்லலாமா? இல்லையே, எல்லாரும் சொல்லலையே. அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டியது இல்லை. இந்த அல்லேலியாவையே மறந்து போடுறோமே. இயேசுவை மறப்பது. அல்லேலியாவை மறப்பங்க, இயேசுவை மறக்க மாட்டேங்க. உயிரே இயேசு தாங்க. அல்லேலூயா. அந்த ஒரு பக்தா பாட, என் உயிரான உயிரா உயிரான இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை. உறவே நான் உம்மை துதிப்பேன். என் உயிர் நான் உம்மை துதிப்பேன். உறவே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு. உயிரோடு கலந்து உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உறவே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. 2:1 நம்ம படிச்சோம். படிப்படி படிங்க. தேவ சபையிலே எழுந்து அருளி இருக்கிறார். எழுந்து அருளி இருக்கிறார். அந்த இடத்துல இருக்கிறார்னு அர்த்தம். அதாவது அவரு அற்புதம் செய்யும்படி, உலாவும்படி, கிரியைகளை நடப்பிக்கும்படி எழுந்து அருள் இருக்கிறார். எழுந்து அருள் செய்து இருக்கிறார். அதான் அருளி இருக்கிறார். அதான் அந்த இடத்துல பாருங்க, அருளி இருக்கிறார். எழுந்து அருள் செய்து, எழுந்து அருள் செய்திருக்கிறார். எங்க? தேவ சபையிலே. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க தேடலாம் அப்படின்னா எங்கேயும் இல்லை, தேவ சபையிலே. ஆகினாலும் நம்ம எங்க போய் தேடலாம்? தேவ சபையிலே. அது ஏன் அப்படின்னு சொன்னா, தேவன் சபையிலே, அங்க வசனத்தை ரொம்ப நிறுத்தி படிக்கல, தேவ எழுந்து அருளி இருக்கிறார். அந்த எழுந்து அருள் செய்து இருக்கிறார். இப்போ நமக்கு நம்ம சபை தேவையோடு வருவோம். போகும்போது தேவை நிறைவாய் சென்று போவோம்.
எப்படி எப்போ சந்திச்சாரு, எப்போ நினச்சி முதல்ல நிறைவு கொடுப்பார். முதல்ல நம்ம மனசுக்கு நிறைவு வரும். இதான் முதல்ல வந்து தேவன் செய்கிற ஆச்சரியம். அப்படின்னா அப்புறம்தான் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரு, பெரிய ஊழியக்கார், சாதாரண ஊழியக்கார் இல்லை. அவர் வீட்டில் பால் வாங்கிறதுக்கும் காசு இல்லை, சாப்பாடு. பெரிய ஊழியக்கார், பல சபைகளை அவர் அப்படிப்பட்ட நிலைமை வருமா? காடிசா இருக்குன்னு அது தெரியாத. அப்படிப்பட்ட நிலைமையில அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவரே எனக்கு கிட்டயோ பாஸ்டருங்கள்கிட்டயோ சொந்தக்காரர்கிட்டயோ யாருக்கிட்டையும் நான் உதவின்னு கேட்க மாட்டேன். இன்னைக்கு நான் உன் சமூகத்தில் உட்கார்றேன். எத்தனையோ பேரை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. நான் பிள்ளை பிரசங்கம், அவர் அற்புதம் செய்வார்னு நானே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இப்படி செய்வார், இப்படி செய்வார்னு நானே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என் தேவைக்கு நான் போய் இன்னொருத்துல கேட்டால், நீ செய்யலாம் அவங்களோட போய்டு, என்கிட்ட வந்ததா இருக்காதே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுற. ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. ராத்திரி உட்காந்தவர், ஜபத்தில் உட்காந்துட்டார். ஜபம் பண்ணுறாரு. ஒரு 10-11 மணி இருக்கும். போய் ஆண்டவர் எழுப்புறாரு, சீக்கிரமாக எழுந்துரு, இந்த என்னென்ன வேணும்னு ஆண்டு, இந்த அரிசி இவ்வளோ, எண்ணெய் இவ்வளோ, இது இவ்வளோ, அது இவ்வளோ, அது இவ்வளோ, மாதத்துக்கு தேவையான ஒரு மளிகை சாமான், ஒரு வீட்டு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு மாதத்துக்கு என்ன வீட்டு தேவையோ அது மொத்தத்தையும் ஆண்டவர் லிஸ்ட் கொடுக்குறாராம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். ஆண்டவர் இதெல்லாம் வாங்கணும் லிஸ்ட் கொடுக்குறாராம். இவர் அதை எழுதிட்டு, இவர் எப்போ வாங்குற, நைட்டு 10 மணிக்கு மேலே யாருன்னா மளிகை கடை வச்சுருப்பாங்களா, இவங்க ரெகுலராக வாங்குறவங்க சில நேரத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, சார் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு உடனே இவ்வளோ தேவை அப்படின்னா இருந்தாக்கா பால் மரமும் வந்து ஏந்து கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்குரிய மளிகை, ஒரு மாதத்துக்கு ஒரு பெரிய குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான 10 ரூபாய்க்கிட்ட வரும்ல, 10,000 ரூபாய் கிட்ட வரும். யாராவது ஒரு மணி நேரத்தில் 10,000 ரூபாய் கிடைக்குது, வருமானம் வருதுன்னா விட்டுருவாங்களா? எல்லா சாமானும் பாஸ்டர் எழுதி கொடுத்த சாமான்லாம் அவரும் கூட்டு, இவர் கிளம்புறதுக்கு காலையில் தூங்க உடல் ஆண்டவர் கிளம்பு சட்டக்கு 4 மணிக்கே கிளம்பிட்டார். 4 மணிக்கே கிளம்பிட்டார். இவர் வந்து மயிலாப்பூரில் இருக்கிறார். கிளம்பிட்டாரு, போறாரு. போய் நேரம் கதவு தட்டுறாரு, திறக்கிறார். காரணம் என்ன? அவர் தூங்காம ஜெபம் பண்ணிக்கிறாரு, தூங்க விடாம எழுப்பி அனுப்புறாரு. கவனிங்க, அவர் தூங்காம ஜெபம் பண்றாரு, அனுப்புறாரு. அந்த உடனே பார்த்த உடனே சாமான்லாம் எத்தனை டிரைவர் வந்து இறக்குறான். அவங்க டிரைவர் இறக்குறான். என்ன பாஸ்டர் நேரத்தில், அவருக்கு ஒன்றும் தெரியாது. என்ன பாஸ்டர் நேரத்தில், ஆண்டவர் ராத்திரி பூரா என்னை தூங்க விடாத, என்ன பாஸ்டர் நேரத்துலன்னு கேட்குறியா, நியாயமாப்பான்னு. இல்லையா, நான் ஆண்டவர்கிட்ட தானே ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, தேவன் செய்ய நினைத்தது எவனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. கொண்டு வேணாலும் போஷிக்க அவரால் முடியும். எலியா யாகத்தை கொண்டு போஷித்தவர், போஷிப்பது அவருக்கு சாதாரண விஷயம். அல்லேலூயா. தேவையை சந்திக்க அவரால் முடியுங்க. ஆனா நீ உட்காந்து ஜெபம் பண்ணு. நைட்ல ஜெபம் பண்ண, சோத்திரம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாங்க. சோத்திரம். இந்த ஜபத்துக்கு அந்த ஊழியக்காரை எழுப்பி சொல்லுவாரா, செவுள் மேல கொடுப்பார். உண்மையா ஜெபிக்கிறவர் தேவன் நிச்சயமாய் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவ சபையிலே தேவன் எழுந்து அருளி
இருக்கிறார். இருக்கிறார். நீங்க ஆண்டவரை தேடி பாருங்களேன், சும்மா தேடி பாருங்களேன், ஆசீர்வாதம் குறைவு. அல்லேலூயா. நான் உடம்பு சிக்கா படுத்துறேன் அந்த நாட்கள் தவிர ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் பண்ணதே கிடையாது. இதுவரையில் நான் சிக்கா படுத்து நாட்கள் தவிர ஒரு நாள் கூட நான் ஆலயத்துக்கு போகாம கிடையாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம். அல்லேலூயா. சங்கீதம் 74:2. ஆமென். ஐந்தாவது தானே? 5 தான். வேற எதனா எழுதிட்டீங்களோ? இப்ப பாருங்க, இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்காருங்க, இந்த சபை தேவன் இப்ப சம்பாதித்ததல்ல, பூர்வ காலத்திலேயே சம்பாதித்தது. நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல தான் சபை ஆரம்பம். பேதுருவை பார்த்து நீ பேதுரு, அவன் மேல சொல்ல, இந்த கல்லின் மேல் என் சபை, இயேசு தன் மேல் அந்த சபையை கட்டுறத அங்க கவனிச்சு பாருங்களேன். தேவன் சபைக்கு அஸ்திபாரம், இயேசு தான் சபைக்கு அஸ்திபாரம். கட்டாத சபை வறுமையில தான் இருக்கும். என்ன பாடுபட்டாலும் நீ ஆண்டவரை மையப்படுத்தி பேஸ், அது நல்ல சபைக்கு போறவங்க, அதுதான் அதுக்கு உண்மை. என்னன்னா அந்த சபை ஏதாச்சுமா ஒரு ஆக்சிடென்டா, தேவன் அதை பூர்வ காலத்தில் உமது சபை அப்படின்னு எழுதும்போது சொல்றாரு, பூர்வ காலத்தில் பாதித்த உமது சபை நீ மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் வாசமணுகிற சீயோனையும் நினைத்தருளும். தேவன் நினைத்தருளக்கூடிய இந்த காரியம் சபை, தேவன் பூர்வத்திலே தேவன் தன்னுடைய ரத்தத்தை சபையை உருவாக்கி இருக்கிறார். இந்த சபையின் அந்த கல்லின் மேல், கண்மலையாகிய கண்ணின் மேல் இயேசு சபையை கட்டியிருக்கிறார். அடுத்ததாக 6வதாக, நேரமும் சரியா முடியுது, சங்கீதம் 149:1. ஆமென். மறுபடியும் படிங்க. அல்லேலூயா. புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே துதி விளங்குவதாக. அல்லேலூயா. நீங்க சபை என்ன இருக்கணும்? துதி இருக்கணும், துதிக்கணும். கொஞ்ச நேரம் ஜனங்க அவங்கள துதிக்க வைக்கணும், அவங்கள துதிக்க வைக்கணும், ஜெபிக்க வைக்கணும். எல்லாம் நானே பண்ணிட்டு போயிட்டேன்னு வச்சு அது சபையானா இல்லை. என்ன செய்யணும்னா அந்த வசனத்தை பாருங்க, அல்லே கர்த்தருக்கு புது கவனிங்க. சபை யாருடையது? பரிசுத்தர். முதல்ல என்னமோ பட்சமே நீதிமான்கள். யாரு? நீங்க தான், சந்தேகம் இல்லை. அவன் பரிசுத்தம், அதுவும் நீங்க தானா? அது எப்படிங்க? ஆமாங்க, நீங்க தான் அந்த. எப்போ பரிசுத்தமா? நீங்க எப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே உங்களுக்காக சிந்தி உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா.
அப்பவே உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. கடலிலே தூக்கி போட்டு விட்டார், அதை பரிசுத்தமாக்கி விட்டார். இப்ப என்ன பேரு? பரிசுத்தவான்களின் சபை. நீங்கெல்லாம் பரிசுத்தவான்களா இருந்தா இந்த சபை என்ன சபை? பரிசுத்தவான்களின் சபை. நீங்கெல்லாம் பரிசுத்தவான்களா அப்படின்னா இந்த சபை அந்த பேரு நமக்கு வேண்டாம். இந்த சபை பரிசுத்தவான்களின் சபை. கவனிங்க, என்ன பண்ணணும்? இந்த சபையில் என்ன நடக்கணும்னா பாட்டு, புது பாட்டு பாடணும். அப்புறம் துதி விளங்கணுங்க. அங்க கர்த்தரை துதிக்க இந்த ஒரு இது பண்ணுவோமே, இந்த சங்கிலி பிரேயர்னு ஒன்று வைப்போமே. அது ஆமாங்க, துதிங்க, சொல்றது சொல்லுங்க, ஜெபிங்க, படிங்க அப்படின்னு சொல்றேன்ல. அங்க உங்களுக்கு யாரா சொல்றது? ஆண்டவருக்கு உங்களுக்கு யாரும் கிடையாது. இப்ப பாருங்களேன், ஆண்டவரு உங்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன். அந்த பர்சனல் பிரேயர், சங்கிலி பிரேயர்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் யாரும் கிடையாது. படிக்கிறது எல்லாம் நீங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு போயிடுச்சா? ஜெபம் பண்ணீங்களா? பழக்கலாம் எங்கள்கிட்ட கிடையாது. நீ சொன்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து மாத்தி. இதை போல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. அல்லேலூயா. எதுக்கு அப்படின்னா தேவனோடு கூட பேசுறதுக்கு. இப்போ தனியா ஒரு பாஸ்டர், ஒரு விசுவாசி சந்திக்கிறாங்க, பேசுவாங்க, சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்கு தான் அவங்க தனியா மீட் பண்ணி பேச. தேவனோட நீங்க மீட் பண்ணி பேசுறீங்கன்னா என்னத்துக்கு? பர்சனல். அல்லேலூயா. தேவனுக்கு எனக்கு நாங்க பர்சனல் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய இருக்கு. அந்த நிறைய தான் அங்க ஷேர் பண்ணிக்க முடியும். அதனால முதலாவதாக இந்த பார்த்தோம், பரிசுத்தவான்கள் சபையிலே தேவனுடைய நீங்க தான். இந்த சபை பரிசுத்தவான்கள் நிறைந்த சபையா இருக்கிறதுனால இந்த சபையிலே துதியை செலுத்துவீர்களாக. அவங்களுக்கு 6 விஷயங்களை சொல்லியிருக்கேன். 12 விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு விஷயங்களை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிக்க கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய உண்மை விளங்கும் சபை. 2, நீதிமான்களுக்கும் இடம் திருசபை. 3, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சேரும் இடம் திருசபை. 4, தேவன் எழுந்தருளி இருக்கிற இடம். பூர்வ காலத்தில் தேவன் சம்பாதித்த திருசபை, தேவன் திருசபை. 6, பரிசுத்தவான்கள் துதிக்கும் இடம். துதிக்கும் இடம் திருசபை. அல்லேலூயா.